இத்திருக்கோவிலின் மூலவர் பதஞ்சலீஸ்வரர், தாயார் காணார் குழலி அம்பிகை, தலவிருட்சம் எருக்கு, தீர்த்தம் சூரிய புஷ்கரணி. கானாட்டம்புலியூர் பதஞ்சலிநாதர் திருக்கோயில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ நாட்டு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள 32வது திருத்தலமாகும். இத்தலத்தின் அமைப்பு கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்துடன் இவ்வாலயம் விளங்குகிறது. கோபுரத்திற்கு வெளியே எதிரில் சூரிய தீர்த்தம் உள்ளது. கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முன் உள்ள மண்டபத்தில் பலிபீடமும் நந்தியும் உள்ளனர். வலதுபுறம் அம்பாள் காணார் குழலி அம்பிகையின் சன்னதி தெற்கு நோக்கி அமையப்பெற்றுள்ளது. அம்பாளுக்கு அம்புஜாட்சி, கோல வழக்கை அம்பிகை என்ற பெயர்களும் உண்டு. அம்பாள் சன்னதிக்கு வலதுபுறம் சனீஸ்வரர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார். சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். முன் மண்டபத்தில் 2 நாகங்களுக்கு நடுவே கிருஷ்ணனும் அருகே நாகங்களுக்கு நடுவே சிவலிங்கமும் இருக்கின்றன. முன் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றால் மூலவர் பதஞ்சலீஸ்வரர் சிறிய லிங்க உருவில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். கருவறை கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். கருவறை சுற்றில் மகாவிஷ்ணுவிற்கு நேர் எதிரே வள்ளி தெய்வானை சமேத முருகர் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். அதன் அருகில் கஜலட்சுமிக்கும் தனி சன்னதி உள்ளது. கருவறை சுற்றில் காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, நிருத்திய விநாயகர் ஆகியோரும் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றனர். நடராஜர் சன்னதிக்கு எதிரே 4 விநாயகரும் பதஞ்சலி முனிவரும் காணப்படுகின்றனர். நாகதோஷம் உள்ளவர்கள் இத்தலத்து இறைவன் மற்றும் பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இதனால் எந்தவிதமான தோஷமும் நீங்குவதாக தொன்மையான நம்பிக்கை உள்ளது. இத்தலத்து வரலாறு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவிடம் சிவபெருமானின் நடனத்தை தரிசனம் செய்யும் தன் விருப்பத்தை வெளியிடுகிறார் ஆதிசேஷன். மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக அவதாரம் எடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். உடனே சிவபெருமான் அவருக்கு சிதம்பரத்தில் தன் திருநடன காட்சியை காட்டி அருளிச் செய்கிறார். பின்னர் ஒரு நாள் பதஞ்சலி முனிவர் இத்திருத்தலத்திற்கு வருகை தருகிறார். வந்த இடத்தில் சிவபெருமானின் நடனத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு சிவபெருமான் இத்திருத்தலத்திலும் தன் திருநடன காட்சியை அருளிச் செய்கிறார். ஆதலால் இத்தலத்து இறைவன் பதஞ்சலி ஈஸ்வரர் என்று அழைக்கப்பெற்றார். வள்ளல் பெருமான் தான் பாடி அருளிச் செய்த விண்ணப்ப கலிவெண்பாவில் நேம் ஆர்ந்த வான் நாட்டும் உள்ளூர் மருவுகின்றோர் போற்று திருக்கானாட்டமுள்ளூர் கலைக்கடலே என்று போற்றி பாடியுள்ளார். இத்தலம் அமையப்பெற்றுள்ள இடம் சிதம்பரம் காட்டுமன்னார்குடி ஓமாம்புலியூர் சாலை வழித்தடத்தில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கானாட்டம்புலியூர் அருள்மிகு ஸ்ரீ பதஞ்சலிநாதரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக.